ஒரு பயணமும் நம்மளுக்கு ஒரு புதுவிதமான அனுபவங்களை தருது. அதே மாதிரி தான் என்னுடைய இந்த காந்தலூர் பயணம் ஒரு குழு பயணம். பசுமை குடும்பம்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜிலேருந்து பசுமை குடும்பம் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போனது தான் இந்த காந்தலூர் பயணம். இந்த காந்தலூர் பயணத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த திருமூர்த்தி ஃபால்ஸ் அப்படின்ற பஞ்சலிங்க அருவிக்கு போயாச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல கொஞ்சம் ஃபன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த ஜீப் கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப்டர்நூனுக்கு ஈவினிங் இந்த ஜீப் மாதிரி ஒரு ஜீப்பில் போய் ஒரு கொஞ்சம் ஆஃப் ரோடில் போய் அங்கே இருந்து ஒரு ரிசார்ட் போனோம். ரிசார்ட்டுக்கு புது விதமான மனிதர்கள், புது விதமான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது. காலை மாலை நேரங்களில் நம்ம சாதாரணமாக ரசிக்க மாட்டோம். இந்த மாதிரி பயணங்களில் வந்தால் காலை மாலை இரவு நேரம் எல்லாம் ஒரு நேரத்துக்கு இயற்கையோடு ரசிப்போம். அதுக்கு தான் நம்ம பயணித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் அந்த மாதிரி பயணித்த இடம் தான் இந்த காந்தலூர். இந்த காந்தலூரில் இந்த மறையூர் பக்கத்தில் இந்த ரெசார்ட்டில் சூப்பராக அருமையாக இருந்தது. நாங்கள் மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் 6 மணிக்கு தான் சாப்பிட்றோம் பாருங்கள். இந்த மாதிரி இருட்டுற டைமுக்கு தான் வந்தோம் இங்கே. இது குழுவாக பயணிக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அதனால் நாங்கள் எதுவுமே பண்ணாமல் நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக நடந்து உள்ளே ரெசார்ட்டுக்குள்ளே போயிட்டோம். ரெசார்ட்டுக்குள்ளே போகும்போது அழகான அந்த கொக்கோ மரங்கள், சாக்லேட் மரங்கள், கொக்கோலாம் அவங்க பீன்ஸ் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே எங்களை அழகாக வரவேற்றுச்சு. நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.